வாழை வந்து எனக்கு வந்து அ அதோட ப்ராசஸே ரொம்ப சூப்பர் ப்ராசஸ். என்னன்னா, வாழை நான் முதல்ல யோசிச்ச கதை. அன்னைக்கு அந்த 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 முதல் படமா அத எடுத்திருந்தோம்னா, இப்ப மக்கள்ட்ட எவ்வளோ போய் சேர்ந்திருக்குமோ, என்னோட சினிமா கேரியர் எப்படி இருந்திருக்கும்லாம் டவுட் எனக்கு இருந்துச்சுன்னா, இப்ப ராம் சார் என்ன சொன்னாருன்னா, "நீ இந்த வாழைய ஃபர்ஸ்ட் எடுக்காத. மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் தெரியப்பட்டதுக்கு அப்புறம், அவன் இயக்குனரா அறியப்பட்டதுக்கு அப்புறம் இந்த படத்த நீ எடுத்த அப்படின்னா, இந்த படத்தோட பார்வையே மாறும்." அப்படின்னு நான் எப்போ நீங்க சொன்னாரு? முதல் படம் 10 எடுக்கிறதுக்கு வருஷத்துக்கு முன்னாடியே. முன்னாடி சொன்னாரு. ஓ! அப்போ. ம். ஓகேவா? நான் ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது, அது நிகழ்ந்திருக்கு. நீ மாரி செல்வராஜோட கதை இது அப்படின்னு பார்த்ததுனால, வாழை உங்களுக்காக பார்த்த படம். எங்களுக்காக எனக்காக அப்ப என்னோட பொறுப்பு, என் மீதான மக்களோட பார்வை, மரியாதை, அது பத்தியான எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அது பத்தி என்னோட அடுத்தடுத்த படங்கள் வரும்போது, ஒ ஒ வெறுமனே என் வாழ்வு குறித்து நான் சொல்ற கதைகளை நம்புவதற்கு, அந்த கதைகளுக்குள் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ட புரிந்து கொள்வதற்கு மக்கள் தயாரா இருக்கும்போது, நாம அத இன்னும் நேர்மையா கையாளணும். இவ்ளோ பேர் நாம நெனச்சு பார்த்தத விட அதிகமான மக்கள் அத கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் நேர்மையா இருக்கணும். இன்னுமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறது